அப்படியே எழுந்து நிற்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவரே எங்களை கண்ணீர் மணி போல எங்களை பாதுகாத்து அப்பா இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் அதிகாலை வேலையில அப்பா அவருடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு நாளை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் அப்பா உடைய சுத்த கிருபை அப்பா. அப்பா உடைய சுத்த கிருபை அப்பா. அப்பா உடைய சுத்த கிருபை அப்பா. எங்களை இதுவரைக்கும் நிலை நிற்க செய்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. வாய்களை திறந்து அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு நன்றி ராஜா. நல்ல சுகம் கொடுத்திருக்கிறீங்க, நல்ல பலன் கொடுத்திருக்கிறீங்க, நல்ல சமாதான சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்து எங்களை கரத்தை பிடித்து வழி நடத்தி வந்திருக்கிறது. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்க, உங்க பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. நீர் எங்கு உண்டோ அங்கு ஒரு விடுதலை உண்டு. நீர் எங்கு உண்டோ உங்க அற்புதம் நடக்கும். நீர் எங்கு உண்டோ அங்க ஒரு ஆசீர்வாதம் பெருகும் ராஜா. கூப்பிடுங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரே, என்ன நீங்க நிரப்புங்க, என்ன நீங்க நிரப்புங்கப்பா, என்ன நீங்க நிரப்புங்கப்பா. தாவீதின் மேல் இறங்கி வந்தீங்க ஆண்டவரே, கோலியாத்தை முறியடிக்க பலன் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே எங்க மீது நீர் இறங்கி வாங்கப்பா. எங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்ருவை முறியடிக்கத்தக்கதாக அப்பா உடைய பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே எனக்குள்ள நீங்க வாங்க. கூப்பிடுங்க ஆவியானவரே, குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க. ஆவியானவரே திருச்சபைக்குள்ள நீங்க வாங்கப்பா. ஆவியானவரே எங்க பிள்ளைகளுக்குள்ளாக நீங்க வாங்கப்பா. நீங்க வந்த ஒரு விடுதலை, நீங்க வந்த ஒரு விடுதலை, நீங்க வந்த ஒரு விடுதலை எனக்குள்ள நீர் வாரும். அப்படியே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தா தான் எங்களுக்கு விடுதலை. வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தா தான் எங்களுக்கு விடுதலை. ஊற்றிடுமே உம்மாவியை, ஊற்றிடுமே உம் வல்லமையை, ஊற்றிடுமே உம்மாவியை, ஊற்றிடுமே உம் வல்லமையை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தா எங்களுக்கு விடுதலை. வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தா எங்களுக்கு விடுதலை. ஊற்றிடுமே உம்மாவியை, ஊற்றிடுமே உம் வல்லமையை, ஊற்றிடுமே உம்மாவியை, ஊற்றிடுமே உம் வல்லமையை. அம்மா வாங்கப்பா ஆவியானவரே, வந்தாத்தா எங்களுக்கு விடுதலை. அம்மா வாங்கப்பா ஆவியானவரே, வந்தாத்தா எங்களுக்கு விடுதலை. தாவீதின் மேலே இறங்கி நீரே, கோலியாத்தை முறியடித்து. தாவீதின் மேலே இறங்கி நீரே, கோலியாத்தை முறியடித்து. எங்க மீது இறங்கிடுமே சாத்தான ஜெயித்திடவே. எங்க மீது இறங்கிடுமே
வாங்கப்பா அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை ஊற்றிடுமே உம்மாவியே ஊற்றிடுமே உம் வல்லமையை ஆமென் ஊற்றிடுமே உம்மாவியே ஊற்றிடுமே உம் வல்லமையை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாதா எங்களுக்கு விடுதலை சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் எங்க மீது இறங்கிடுமே சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் எங்க மீது இறங்கிடுமே உண்மை எல்லாம் இவ்வுலகு வேறே துணையோ இல்ல நாதா உண்மை எல்லாம் இவ்வுலகு வேறே துணையோ இல்ல நாதா அப்பா வாங்கப்பா எங்களுக்கு துணை நீர்தானப்பா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா கருவை தட்டி நீங்க வந்தாத்தா எங்களுக்கு விடுதலை ஊற்றிடுமே உம்மாவியே ஊற்றிடுமே உம் வல்லமையை ஊற்றிடுமே உம்மாவியே ஊற்றிடுமே உம் வல்லமையை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாத்தா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே எங்களுக்கு விடுதலை மேல் வீட்டறையில் இறங்கினீரே சீசர்கள் யாவரும் பலனடைந்தார் மேல் வீட்டறையில் இறங்கினீரே சீசர்கள் யாவரும் பலனடைந்தார் எங்கள் மீது இறங்கிடுமே சாட்சியுள்ள வாழ்க்கை ஆமென் எங்கள் மீது சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்ப்பா வாழ்கிறாரே அப்பா வாங்கப்பா ஆவியானவரே எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாத்தா எங்களுக்கு விடுதலை ஊற்றிடுமே உம்மாவியே ஊற்றிடுமே உம் வல்லமையை ஊற்றிடுமே அப்பா ஊற்றிடுமே உம் வல்லமையை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே வந்தாத்தா எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே வந்தாத்தா எங்களுக்கு விடுதலை சிம்சோனின் மேலே இறங்கினீரே பலத்த காரியம் செய்தீரே சிம்சோனின் மேலே இறங்கினீரே பலத்த காரியம் செய்தீரே எங்கள் மீது இறங்கிடுமே போராட்டங்கால செய்திடவே எங்கள் மீது இறங்கிடுமே போராட்டங்கால செய்திடவே அப்பா வாங்கப்பா ஆவியானவரே அப்பா வாங்கப்பா ஆவியானவரே நீங்க வந்தாத்தா எங்களுக்கு விடுதலை ஊற்றிடுமே உம்மாவியே ஊற்றிடுமே உம் வல்லமையை எப்பமா ஊற்றிடுமே ஓ தேங்க்யூ ஃபாதர் ஊற்றிடுமே உம் வல்லமையை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே வந்தாத்தா எங்களுக்கு விடுதலை
பலத்த காரியம் செய்தவரே களத்தின் மேல் இறங்கி வருவீராகப்பா. நிரப்புவாவியானவரே உச்சிடுமே வல்லமையை உச்சிடுமே உச்சிடுமே வல்லமையை அம்மாவாங்கப்பா ஆவியானவரே வந்தாய் எனக்கு விடுதலையோ ஆவியானவரே கரத்தை நன்றி செலுத்த பார்க்கலாம். தாவீது மேல் இறங்கி வந்து கோலியாத்தை முறியடி தாவியானவர் ஓ சிம்சோன் மீது இறங்கி வந்து பலத்த காரியங்களை செய்தவர் ஓ எங்கள் மீது இறங்கி வருவீராக, எங்கள் மீது இறங்கி வருவீராகப்பா. மேல் வீட்டு அறையில் ராஜா ஓடி சீசர்கள் ஒரு மனப்பட்டு காத்திருந்த போது அவர்கள் மீது அக்கினிமயமான நாவுகளாக அப்பா இறங்கி வந்த ஆவியானவர் எங்கள் மீது இறங்கி வருவீராக, எங்கள் மீது இறங்கி வருவீராகப்பா. ஒரு பாபா பல சபரி பல வரமா உச்சிடுமே உம்மாவியை உச்சிடுமே உம்மல் கரங்களை உயர்த்தி உச்சிடுமே உம்மா போராட்டங்களை ஜெயிக்கப்பா. உலகத்தில் வேறொரு துணை இல்லை ஆண்டவரே, நீர்தான்ப்பா எங்களுக்கு துணை, எங்களுக்கு துணை நீர்தான் ராஜா. எங்களுக்கு பலன் இல்லப்பா, உடைய பலத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே மேன்மையானவரே மேக சாமமே மேன்மையானவரே தண்ணீர் ஜீவனாதி ஊற்று தண்ணீர் ஜீவனாதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் மலையாக பொழியும்
பிள்ளைகள் மீது எங்கள் குடும்பத்தில் பொழிந்தருளுவீராக. எங்கள் பிள்ளைகள் மீது பொழிந்தருளுவீராக அப்பா. எங்கள் வேலை சேவையில் ஆவியை பொழிந்தருளுவீராக. பரிசுத்தாவியானவரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி எங்க மேல் பொழிந்தருளுவீராக. பரிசுத்தாவியானவரே ஆதிதங்கள் உறங்கி வந்தீங்கப்பா. கோலியாத்தை முறியடிக்க பலன் கொடுத்தவரே, மேல் வீட்டு அறையில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எனக்கு விடுதலை, நீங்க வந்தாதான் நான் பலன் அடைய முடியும். எனக்குள்ள வாங்கப்பா. கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. உண்மை இல்லாம வேறொரு துணை எங்களுக்கு இல்லையப்பா, வேறொரு துணை எங்களுக்கு இல்லையப்பா. எங்கள் தேற்றரவாள நீரப்பா, எங்கள் தேற்றரவாளனே, எங்கள் தேற்றரவாளனே. பரிசுத்த ஆவியானவரே, மேல் வீட்டாரியில் இறங்கி வந்தீங்க அப்பா. அவருடைய சிஸ்டர்கள் மீது இறங்கி வந்து அக்கினிமயமான நாவுகளாக இறங்கி வந்தீங்கப்பா. எல்லாரும் பலனடைந்து ஆண்டவரே உடைய சத்தியத்தை ஆண்டவரை போதிக்கிறவர்களாக, ஆண்டவரை உமக்கென வைராக்கியமாய் நிற்கிறவர்களாக மாறினார்கள் அப்பா. எங்க மீது இறங்கி வருவீரா, எங்க மீது இறங்கி வருவீரா. கரங்களை உயர்த்தபடி தாகத்தோடு கேளுங்க. எங்க மீது இறங்கி வருவீராகப்பா. நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் நிற்கணும் ராஜா, நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் நிற்கணும்ப்பா. ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. எங்கள் பயத்தை நீர் எடுத்து போடுங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். போராட்டங்களை கத்தர் தகர்த்து போட்டுக் கொண்டிருக்கிறார். கேளுங்க, கேளுங்க. எங்க பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா. தண்ணீரை கத்தர் பொழிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். கூப்பிடுகிற யாவரும் பெற்றுக் கொள்கிறார்கள். கூப்பிடுகிற குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. என் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா போராட்டங்கள், எல்லா வியாதி நெருக்கங்கள், எல்லா கடன் என்ற தரித்திரங்கள்
எல்லா பிரச்சனைகள் முறியடிப்பீராக. ஓ ரிபாபால ஷபரிபால கர்த்தர் முறியடித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் முறியடித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு விடுதலை. கரங்களை தட்டி அப்படியே நன்றி சொல்லுவோமா? கருவையில் நல்ல தகப்பனே, காலை வேலைக்காக மக்கள் நினைச்சுக்கா உங்க பிள்ளைகள் மீது நெருங்கி வந்ததற்காக, எங்க குடும்பத்தில் இறங்கி வந்து எங்கள் போராட்டங்களை, எங்க பிரச்சனைகளை, எங்க கடன்கட்டுகளை நீர் உடைத்து கொண்டிருக்கிறதற்காக மக்கள் நினைச்சுப்பா. உமக்க நினைச்சுப்பா. எங்களுக்கு யார் இல்லை என்றால் நீர் எங்களுக்கு துணையாளராக, நீர் எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனாக நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம்பா. உமக்கு ஸ்தோத்திரம்பா. உமக்கு ஸ்தோத்திரம்பா. குருவெல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடச்சு எங்க குடும்பத்தினை பொறுப்பு எடுத்துக்கணும். எங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீ நடச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இன்றைக்கு சகோதரர் மஞ்சுநாத் அவர்கள் நமக்கு தேவ செய்தியை ஆண்டவரிடத்திலிருந்து கொண்டு வருவார். கரங்களை தட்டி வரவேற்போம். கண்களை மூடி தகப்பனே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே மக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ராஜாவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மகத்துவமான கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து சுபிக்கின்றோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அப்பா அந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கின்றோம். ஆண்டவரே தயவுள்ளவரே, கிருபை உள்ளவரே, மகிமை உள்ளவரே, பரிசுத்தம் உள்ளவரே, எமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்முடைய சமூகத்திற்கு உடைய பரிசுத்த பிள்ளைகளை நீர் கொண்டு வந்தீரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் என்ற வேத வசனத்தின்படி நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் வேண்டி சுபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உட்காரலாம். ஒரு பாடல் வரிகள் உங்களுக்கு நான் பாடி அதற்கு பின்பதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த பாடல் வரிகள் தெரியும், ஒரு சிலர் புதிதாக இருந்தால் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே. நின் அடிமை நின் மகிமை ஒன்று மாத்திரமே என் ஆசையே. நின் அடிமை நின் மகிமை ஒன்று மாத்திரமே என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. இன்னொரு டைம் பண்ணலாமா?
அன்பு நிறைந்த என் இயேசுவே என் பாத சேவையின் ஆசையே உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே நின் அடிமை நின் மகிமை ஒன்று மாத்திரமே என் ஆசையே நின் அடிமை நின் மகிமை ஒன்று மாத்திரமே என் ஆசையே அன்பு நிறைந்த என் இயேசுவே என் பாத சேவையின் ஆசையே. அல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை ஆராதனையில் கலந்து கொண்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இங்க தேவன் என்கின்ற வார்த்தைக்கு ஏலோஹீம் என்று மூல பாஷையில போடப்பட்டிருக்கிறது. இது நாளுடைய செய்தி ஏலோஹீம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்துக்களை சொல்லுங்க. இந்த நாளுடைய செய்தி ஏலோஹீம். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு ஏலோஹீம்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏலோஹீம்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. எங்கும் நிறைந்தவர், நித்திய தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவேளை அது எல்லாம் உண்மையா இருக்கும். அவன் ஆண்டவருக்கு நாமம் 1000 உண்டு. இந்த மூல பாஷையில போடப்பட்டிருக்கிற அந்த அந்த அர்த்தத்தை இந்த நாளில் தெரிந்து கொண்டு தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஏலோஹீம். ஏலோஹீம்னா எங்க பிரதர் சொன்னார், எங்கும் நிறைந்தவர். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. சர்வ எல் ஷடாய் என்று அவருக்கு நாமம் உண்டு. இங்கு ஏலோஹீம். ஏல்னா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏல்னா என்னது? தேவன். அல்லேலூயா. சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக கர்த்தர் இந்த நாளில இந்த முதல் ஆராதனைக்கு கொண்டு வந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியமான இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஏனென்றால் அநேகர் வியாதியில் இருக்கிறாங்க, அநேகர் அதை ஊருக்கு பிரயாணமாய் கடந்து சென்று இருக்கிறாங்க, அநேகர் வரக்கூடாதபடி தடைப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். ஆமென். அதற்காக கர்த்தருக்கு அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளுடைய செய்தி ஏலோஹீம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பெராஷிக் பெரா ஏலோஹீம் எட் அஷமாயின் வா வே எட் ஹா ஆசித். அல்லேலூயா. இது எபிரேய மூல பாஷையில இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு தேவனுடைய நாமம் முதலாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நாமம் என்னவென்றால் அது ஏலோஹீம். அல்லேலூயா. எல்லாம் அந்த ஏலோஹீம் அந்த தேவனை கரங்களை உயர்த்தி அவர் எவ்வளோ பெரிய தேவன் என்பதை நம்முடைய அந்த ஏலோஹீம் அப்படின்னு சொல்லாமா? ஏலோஹீம் ஏலோஹீம். அல்லேலூயா.
வேதாகமத்தில் முதல் தேவனுடைய நாமத்தை ஏலோஹீம் என்று ஆண்டவர் அதை அமைத்திருக்கிறார். இது என்னவென்றால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன ரகசியம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, படைப்பினுடைய ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், பேரா அப்படின்னு சொல்லி, பேராஷித்னா ஆதியிலே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏலோஹீம், அதுக்கப்புறம் ஹெட் என்கின்ற வார்த்தை அந்த எபிரேய பாஷையில் வருகிறது. அந்த ஏலோஹீனும் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அந்த ஏலோஹீம் யார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏலோஹீம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்தவர். அல்லேலூயா. அந்த ஏலோஹீம் நம்முடைய வாழ்க்கையை துவங்குகிறவர். அந்த ஏலோஹீம் நம்முடைய தேவைகளை சந்திப்பவர். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் எப்படி அப்படின்னா, ஆண்டவரே, இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி என் இருதயங்களை என்ன பண்ணுங்க, திறந்தருளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன உங்களுக்கு தெரிந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி அதற்கு பின்பதாக செய்திக்கு கடந்து செல்லலாம் என்று இருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை, அந்த தகப்பன் பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு டார்ச் கொடுத்து, நீ அந்த மலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த டார்ச் மட்டும் கொடுத்துட்டு அந்த தகப்பன் மலைக்கு போயிட்டாரு. பிள்ளையிடத்தில் அந்த டார்ச் லைட் தெரியுது தானே, அந்த கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போது அந்த பிள்ளை நான் எப்படி போவேன், இங்கிருந்து அடித்தா அந்த மலைக்கு என்ன தெரில, வெளிச்சம் தெரில, அப்போ நாம் எப்படி அந்த இதுக்கு போகிறது அப்படின்னதும் அவங்க நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்டதுனால, தம்பி நீ என்ன பண்ணு, இங்கே இருக்கிற வெளிச்சம் எங்கே, ஒரு அடி இதுக்கு தான் போகுது, நீ ஒரு அடிக்கு போயிடு திருப்பி அந்த லைட் அடி, அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவேன், ஒரு அடி போயிடு, அப்படியே போனால் நீ என்ன பண்ணிடலாம், உன் தகப்பனை போய் அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த வேத வசனமும் உங்களுடைய அறிவுக்கு ஏற்றாற்படி தான் உங்களுக்கு இந்த நாளைக்கு உங்களுக்கு என்ன வெளிச்சத்தை ஆண்டவர் காண்பிக்கிறாரோ அந்த லெவலுக்கு நீங்கள் போய் நில்லுங்க. அல்லேலூயா. அதன் பின்பதாக நீங்கள் அந்த டார்ச் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் கேட்டு நம்ம அந்த டார்ச் அடிக்கும்போது திருப்பி என்ன பண்ணுவார், ஆண்டவர் கொண்டு செல்லுவார். திருப்பி அங்கே போய் நில்லுங்க, அங்கே கொண்டு செல்லுவார். அப்படியே கொண்டு செல்லுங்க, கடைசியில் தகப்பனிடத்தில் போய் சேருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த சிறு பிள்ளை அந்த சிறிய டார்ச்சை கொண்டு அதனுடைய அதாவது அவர் குறிக்கப்பட்டிருக்கிற அந்த மலைக்கு அவர் கடந்து சென்றாரோ, அதே போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவ ஞானத்தின்படி, தேவ அறிவின்படி, நமக்கு கொடுக்குற அந்த வெளிச்சத்தின்படி நம்ம அங்கே போய் நிற்கணும். அங்கே போய் நின்னா ஆண்டவர் அங்கே கொஞ்சம் என்ன பண்ணுவார், வெளிச்சம் வீசுவார். அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். அங்கே போய் நின்றுட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டால், அங்கே போய் நின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் வெளிச்சம் வீசுவார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடந்து செல்லலாம். அல்லேலூயா. ஏலோஹீம் ஏலோஹீம் எங்கும் நிறைந்தவரே, ஏலோஹீம் ஏலோஹீம் எங்கும் நிறைந்தவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எங்கும் நிறைந்த தேவனாயிருக்கிறார். சரி, இந்த ஏலோஹீம் என்ற வார்த்தையினுடைய அந்த ஏலோஹீம் என்கின்ற வார்த்தையில் 5 எழுத்துக்கள் மூல பாஷையில் போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான். அது என்ன வார்த்தை என்றால் தேவன் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த ஏலோஹீம் என்கின்ற வார்த்தையினுடைய அதை நாம் தியானித்து கர்த்தருடைய அதாவது அவருக்கு தருகிற அந்த அந்த சத்தியத்திற்குள்ளாக நம்ம அப்படியே கடந்து செல்ல போகிறோம். ஒன்று, ஏலோஹீம் அப்படி என்றால் அதில் ஆலெஃப் என்று
அந்த வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. ஆலெஃப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா? பிகினிங். எபிரேய அதாவது எழுத்தினுடைய முதல் எழுத்து என்னவென்றால் அது ஆலேஃப். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலேஃப் என்கின்ற வார்த்தை ஒருவேளை நீங்கள் இருந்தால் நீங்கள் அதை அப்படியே போடலாம். ஏலோஹிம் என்கின்ற வார்த்தையினுடைய எபிரேய எழுத்துக்களை நீங்கள் போடலாம். ஆலேஃப் என்கின்ற வார்த்தை அங்கு வந்திருக்கிறது. அந்த ஆலேஃப் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்றால் அதுவும் தேவன் தான். அல்லேலூயா. ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு பொருள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன பண்ண போறதில்லை, அழிந்து போவதில்லை. வானம் அழிந்து போகும், பூமி அழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது, அழியாது. அல்லேலூயா. எழுத்தின் உறுப்பு கூட என்ன பண்ணாதான், அழிந்து போகாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த முதல் எழுத்து என்னவென்றால் ஆலிஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆலிஃப் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று பார்த்தோமானால் அது தலைவன் என்று அங்கே சொல்லப்பட்டு, ஏலோஹீம் அப்படின்னு சொல்லி அங்கே எக்ஸ் மார்க்கு. அதாவது நாம் படிக்கும் பொழுது எப்படி நாம் படிக்கிறோம் அந்த இது தமிழ் வார்த்தைகளை, இடப்புறத்திலிருந்து என்ன பண்ணுறோம், வலப்புறமாக. ஆனால் எபிரேய வார்த்தை மட்டும் வலப்புறத்தில், அதை இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வலது புறத்திலிருந்து இடதுபுறம், நமக்கு எதிர்க்கு இருக்கும்போது என்னது, வலது புறத்திலிருந்து இடதுபுறமாக நாம் வந்து நம்முடைய எழுத்து முறை என்னது, இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக. ஆனால் எபிரேய மொழி வலது புறத்திலிருந்து இடதுபுறமாக. இந்த எக்ஸ் என்கின்ற அந்த எக்ஸ் இல்லாது அது ஆலேஃப் என்கின்ற அந்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த ஆலேஃப் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் அது தேவன், தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏலோஹிமை நான் வந்து அந்த ஒரே ஒருவருடைய எழுத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் அது தலைவன் அல்லது தலை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்றும் அங்கு குறிக்கிறது. ரெண்டாவது எழுத்து என்ன அப்படின்னா அதுக்கு வந்து லாமேட் என்று அதனுடைய பொருள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய பொருள் என்னது, அந்த அந்த எழுத்தினுடைய பெயர் வந்து லாமேட். இதனுடைய இது அர்த்தம் என்னவென்றால் இதற்கு கோல் என்று, கோல் அல்லது ஆசிரியர் என்று அர்த்தம். அல்லேலூயா. முதலாவது எழுத்துக்கு என்னது, ஆலிஃப். இரண்டாவது எழுத்துக்கு என்னது, கோல் அல்லது ஆசிரியர் என்று, லாமேட் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது எழுத்திற்கு ஹே என்ற வார்த்தை அங்கு போடப்பட்டிருக்கிறது. நான்காவது எழுத்துக்கு யோட் என்ற எழுத்து அங்கு போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது கொஞ்சம் நீங்கள் பெருசு பண்ணி நீங்கள் காமிக்கலாம். அல்லேலூயா. கரெக்டு, நீங்கள் போட்டது கரெக்ட். அல்லேலூயா. முதல் எழுத்திற்கு ஆலேஃப் என்றும், ரெண்டாவது வார்த்தைக்கு லாமேட் என்றும், மூன்றாவது எழுத்திற்கு அது வந்து ஹே என்றும், நான்காவது எழுத்திற்கு யோட் என்றும், ஐந்தாவது எழுத்துக்கு மெம் என்றும் அங்கு போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த எழுத்தில் என்ன உண்டு, அந்த ஏலோஹீம் என்கின்ற எபிரேய எழுத்தில் ஐந்து எழுத்துக்கள் உண்டு. அந்த ஏலோஹிம் என்கின்ற அந்த வேர்டில் 5 எழுத்துக்கள் உண்டு. 5 எழுத்துக்களும் ஒவ்வொரு காரியத்தை அறிவிக்கப் போகிறது. அல்லேலூயா. ஒன்று ஆலேஃப். அல்லேலூயா. இது வந்து ஏ சைலண்ட் எங்க ஆலேஃப். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே. இந்த தலைவன் என்று அதற்கு பொருள். ரெண்டாவது எழுத்துக்கு கோல் அல்லது ஆசிரியர் என்று பொருள். மூன்றாவது எழுத்துக்கு தேவனுடைய வல்லமை அல்லது பரிசுத்த ஆவியானவர் என்று அங்கு பொருள் வருகிறது. மூன்றாவது எழுத்துக்கு கரம் என்று பொருள் வருகிறது. அதாவது ஐந்தாவது எழுத்துக்கு தண்ணீர் என்று பொருள் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முதலாவதாக இந்த படைப்பின் ரகசியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒன்று, படைப்பின் ரகசியம் என்னவென்றால் தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். யாரை கொண்டு சிருஷ்டித்தார் என்றால், யாரை கொண்டு சிருஷ்டித்தார்?
ஏலோஹீமை கொண்டு சிரித்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இந்த ஏலோஹீம் என்கின்ற அந்த வார்த்தை முதல் தேவன் தனக்காக பெயரை தெரிந்து கொண்டது என்னது? ஏலோஹீம். அல்லேலூயா. எல் அப்படி என்றால் அது தேவனை குறிக்கிறது. நம்ம எல் ஷெடாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அல்லேலூயா. எல் ஷெடாய்னா சர்வ வல்ல. எல்லும் ஷெடாயும் பிரிச்சா என்னது? எல் ஷெடாய், சர்வ வல்லமை உள்ளவர் என்று. அதே போல ஏலோஹீம் அப்படின்னு சொல்லி நாம் இது பார்த்தோமானால் இது என்னவென்றால் ஏல் அப்படின்னா அது தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹே ஷ ஹிம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன குறிக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த நாளில் கற்றுக்கொண்டு தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஏலோஹீம் ஏலோஹீம் எங்கும் நிறைந்தவர். கரங்களை உயர்த்தி ஏலோஹீம் ஏலோஹீம் எங்கும் நிறைந்தவரே. எல் ஷெடாய் எல் ஷெடாய் நீர் சர்வ வல்லவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 33:1. நீதிமான்களே சங்கீதம் 33:9 வாசிக்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. இந்த ஏலோஹிம் என்ற வார்த்தையிலிருந்து நான் பாருங்க, இது படைப்பினுடைய ரகசியம். அல்லேலூயா. அது என்ன அப்படின்னு சொல்லினா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். அல்லேலூயா. அவர் சொல்ல என்ன ஆனது அப்படின்னா, இந்த ஏலோஹிம் என்கின்ற வார்த்தை வேதாகமத்தில் 2600 2600 டைம் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கும் மேலாக 2750 அதற்கு மேலாக கூட இருக்கிறதாக அதன் பின்பதாக என்ன பண்ணான்னா கண்டுபிடிக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த ஏலோகிம் தான் நீங்கள் அந்த முதல் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும்போது தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆதியாகமம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேத வசனம். அவர் சொன்னபடியே என்னன்னா வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு தான் வெளிச்சம் வந்துடுச்சு. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இங்க வேத வசனம் சொல்லுகிறது வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக என்ன பண்ணாரா? பிரித்தார் என்று வேத வசனம். அப்போ இங்க ஆண்டவர் படைப்பின் ரகசியத்துல பாத்தீங்கன்னா 2 காரியம் நடக்கிறது. வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். அந்த வெளிச்சத்துக்கு என்ன என்று பெயரிட்டார்? பகல் என்று. இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். நீங்க அப்படியே நீங்க வாசித்து கொண்டே போனீங்கன்னா ஆண்டவர் ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி இந்த 1ஆம் அதிகாரத்து 1வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை தேவன் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இந்த 31ன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது? 31 நாள். அல்லேலூயா. 31 நாளும் ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கிறார். நம்முடைய இருதயத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார் என்று வேத வசனம் சொல்லி இந்த 31 முதல் அதிகாரத்துல 31 நாள் இருக்கு, 31 வசனம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை சிருஷ்டிக்கிறார். ஒரு நாள் இருப்பது போல மற்றொரு நாள் என்னது இருந்ததில்லை. இந்த நாளை ஆண்டவர் இப்போ இன்னைக்கு நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்குதா வருது? முந்தனேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்குதா? இல்லை. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் புதிதாக்குகிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மை என்ன பண்றாருன்னா
ஆண்டவர் நம்மை புதிதாக்குகிறார். நாம் நடக்க வேண்டிய வழியில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நடத்துகிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கடந்த வாரத்தினுடைய செய்தி என்ன? நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. என்னது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு காட்டுறதா இல்லைங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸி, எக்ஸாமுக்கு நேற்று படித்த மாதிரி இன்னைக்கு படிக்கிறது இல்லை, இன்னைக்கு படித்த மாதிரி நாளைக்கு என்ன பண்ணுறது இல்லை, படிக்கிறது. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த படைப்பின் ரகசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 31 வசனத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் ஒவ்வொரு காரியமும், அதே போல் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. வேதம் முழுவதும் 2700க்கும் மேலாக ஏலோகிம் ஆண்டவர் படைத்து கொண்டே இருக்கிறார். 31 நாளும் நம்மை என்னது சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. நம்மை சிருஷ்டிக்கிற தேவனுக்கு ஏன் அப்படின்னா, எப்படி சிருஷ்டிக்கிறான்னா, நேற்று வந்து ஏதோ ஒரு கவலையில் இருந்திருப்போம், இந்த நாளில் அந்த கவலையை மறக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கவலையில் இருந்திருப்போம், அந்த கவலையை என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? மறக்கும்படி ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு செல் உருவாக்குகிறது. பழைய செல்லாம் என்ன ஆகுது? அழிகிறது. அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிக்கிறாரா இல்லையா? சிருஷ்டிக்கிறாரா? அதுக்கு தான் வந்து நிறைய பருப்பு, இந்த புரோட்டீன்லாம் வந்து, புரோட்டீனுடைய வேலை என்ன தெரியுங்களா? என்ன வேலை தெரியுமா? இந்த செல்கள், அழிந்து போன செல்களை அதை உருவாக்குறது தான் என்னது? அப்போ புரோட்டீனுடைய வேலை. அல்லேலூயா. அதனால தான் வந்து இந்த கொரோனா டைம்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய என்ன சாப்பிடுங்க, இந்த அதாவது வேக வச்ச முட்டை, இந்த சுண்டல், இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? ஏன் அதுன்னா, இந்த அழிந்து போன இந்த செல்களை எல்லாம் அது என்ன பண்ணும்? அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு செல் அழிந்து போச்சுன்னா அந்த செல்லுக்கு பதிலாக இன்னொரு செல் என்ன பண்றாரு? எப்படி உருவாக்குறார்? பக்கத்தில் கேளுங்க. எப்படி உருவாக்குறார்? எப்படி உருவாக்குறார்? எப்படி உருவாக்குறார்? சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? அல்லேலூயா. எப்படி உருவாக்குறார்? பிரதர்கள் மத்தியில் எப்படி ஆண்டவர் உருவாக்குகிறார்? சொல்லுங்க. ஏதோ ஒரு கையில் பிரதர் வந்து இப்போ சொன்னார், கை அப்படி வரும்போது என்ன பண்ணுச்சு? நசுங்கிடுச்சு, அப்படியே ரத்தமாக போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னார். உடனே என்ன ஆகும் தெரியுங்களா? இதுக்கு கட்டளையிடும், இந்த கை கட்டளையிடும். இங்கேருந்து சிக்னல் இங்கே போகும், போனதும் அங்கிருந்து வந்து கட்டளை வரும், இந்த செல்களை என்ன பண்ணு? உருவாக்குன்னு சொல்லி. அதே போல் இது வந்து சரீரம், இது வந்து தலையாகிய கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளும் கட்டளையிடும். அவர் அங்கிருந்து அனுப்பி உங்களை ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார். இப்போ கிழிஞ்சு போச்சு ஒரு இது கையில் ஏதோ ஒன்று அடிபட்டு கிழிஞ்சு போச்சு. அது எப்படி வேகமாக வந்து ஒன்னோடு ஒன்று கூடுது? எப்படி கூடுது? கேளுங்க, பக்கத்தில் இருந்து கேட்டு. ரொம்ப பெருசாக வந்து வெடிச்சு இருந்ததுனா தான் அதுக்கு தையல் போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அதை என்ன பண்ணுறாங்க? ஸ்டிச் பண்ணுறாங்க. அதுக்கு தான் ஸ்டிச்சிங்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மையும் வந்து பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றிணைக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரிந்து போன சதைகளை ஒன்றிணைக்கும் பொழுது அந்த செல்கள் உருவாகி ஒன்றிணைக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு? நம்மை 31 வசனம் இருக்குது, 31 நாளும் நம்ம என்ன பண்ணுறாரு? சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ பிரதர் வந்து கையில் வந்து அடிபட்டுச்சு, ரத்தமாக போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னார். உடனே இந்த கையில் இருக்கிற அந்த நரம்புகள்லாம் வந்து மூளைக்கு என்ன பண்ணும்? கட்டளையிடும். இது வந்து சரீரம், அவயங்கள். நாம் கிறிஸ்துவின், நாம் இந்த அவயம் வந்து யாருக்கிட்ட போய் கேட்கணும்? தலையாகி கிறிஸ்துவின் இடத்துல கேட்கணும். இப்போ ஆலஃப் என்கின்ற அந்த எழுத்தினுடைய காரியம் என்ன? தலை. அவர் தான் தலைவர், தேவன். நம்ம இந்த அவயமாகிய இந்த சரீரத்தில் இருக்கிற நாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் இடத்துல கேட்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார்? கட்டளையிட்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு குறை உண்டோ அந்த குறையெல்லாம் நிறைவாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாதிரி நிறைய குறைகளிலிருந்து நான் வந்து நிறைவாகி இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
என்ன அப்படின்னா, ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் சொன்னா என்னது? இந்த படைப்பினுடைய ரகசியம் என்னவென்றால், அவர் சொன்னா நடக்கும், அவர் கட்டளையிட்டா அப்படியே நிற்கும். அல்லேலூயா. அவர் கட்டளையிட்டாரு, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அல்லேலூயா. அது அப்படியே நின்றுச்சா இல்லைங்களா? அல்லேலூயா. அவர் கட்டளையிட்டாரு, அப்படியே என்ன பண்ணதுன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது, இருள் உண்டாக கடவுது அப்படின்னதும் அது என்ன பண்ணது? அது செப்பரேட் பண்ணார். அதே போல் செப்பரேட் ஆகிடுச்சா இல்லையா? அதே போல் புல் பூண்டுகள் உண்டாக கடவுது என்று கட்டளையிட்டார். உடனே அந்த என்னது உருவானது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த படைப்பின் ரகசியத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? ஒரு மிகப்பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ அன்பு நிறைந்தவர் பாருங்க. அல்லேலூயா. இந்த படைப்பின் ரகசியத்துல 31 நாளும் நம்மை சிருஷ்டிக்கிறார். இந்த அவையும் இந்த தலைவனுக்கு கட்ட எப்படி எல்லாவித வேண்டுதல் போதும் எல்லாவித ஸ்தோத்திரத்தோடு கூடிய தேவனுக்கு என்ன பண்ணணுமோ தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து என்ன உண்டாகும்? கட்டளை உண்டாகும். நாம் சீர்படுவோம், சிறப்படுவோம், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஏறக்குறைய ஒரு 7 வருடத்துக்கு முன்பாக பால்ராஜ் பிரதர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அது நிறைய டைம் வந்திருக்கிறாரு. அந்த டைம் குறிப்பாக அன்னைக்கு வந்திருந்தார். அப்போது ஒரு வசனத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். இதான் சொல்லி அவர் ப்ரேயர் பண்ணார். அவர் மறந்துட்டு இருப்பார் ஒருவேளை. அல்லேலூயா. 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 எங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கினார். அல்லேலூயா. என்ன குறைவோடு இருந்தோமோ அந்த குறைவுகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் நிறைவாக்கினார். ஒன்று கேட்டோம், ஆனால் 2 ஆண்டவர் எங்களுக்கு கட்டளை விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் ஒன்று தான் இதுவே எங்களுக்கு 11 வருஷம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா 2 பிள்ளைகளை தந்தார். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த நிறைவான தேவன் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அந்த ஏலோகியம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது கர்த்தர் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 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 கர்த்தர் எல்லா குறைவுகளையும் ஏலோகியம் தேவன் ஆண்டவர் சிருஷ்டிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் அந்த ஒருமையில அவர் பெரிய ஒருமை பார்க்கறதுக்கு அந்த வார்த்தை ஒருமையாய் காணப்படும். ஒருமை இல்லை, அது பன்மை, ஃப்ளூரல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. the mystery of divine fluidity என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது அந்த வாக்கியம் ஒருமையான வாக்கியம் அல்ல. எலோகிம் என்கின்ற அந்த வார்த்தை அது பன்மை என்றா. எப்படின்னா இங்கே சகோதரி ஜெஸ்ஸி பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி அவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் 2-3 பேர் கூடியிருந்தால் அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? தமிழில் அவர்கள் அப்படின்னு சொல்லி போடுவோம். கல் அப்படின்னு சொல்லி போடுவோம். இங்கிலீஷில் பிரின்சி சொல்லுங்க. எஸ். பாசமாக போகுது. எக்ஸலண்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ் அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆகிடும்? அது பன்மையாயிடும். அதாவது ஃப்ளூரல் ஆகிடும். சிங்குலர் ஃப்ளூரலாக மாறிடும். அப்போ இங்கே சிங்குலர் இல்லைங்க, அவர் ஃப்ளூரலில் இருக்கிறாரு. அந்த ஏலோகியம் வார்த்தையை நீங்கள் போடுங்க பிரதர். எல் அப்படின்னா தேவன், அங்க ஹிம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து ஏலோகிம். இதுல ஹே என்கின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 3வது எழுத்து தெரியுதுங்களா உங்களுக்கு? 3வது
இந்த எழுத்து இதுதான் வந்து ஹே என்கின்ற வார்த்தை. அல்லேலூயா. இந்த ஹே என்கின்ற வார்த்தை தான் என்ன அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறது. புரியுதுங்களா? நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அல்லேலூயா. மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று வேதவசனம். தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த சுவாசத்தினுடைய காரியம்தான் இந்த ஹே. அல்லேலூயா. இந்த ஹே தான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவன் பாவம் செய்த போது அந்த ஹே வெளியே போயிடுச்சு ஆபிரகாமை விட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏலோஹீம்ல காணப்படுகிற இந்த ஹே, இது அந்த வார்த்தை, இந்த அதாவது பாவ திருப்பி போட்டா எப்படி இருக்கும், அது ஒரு கொம்பு போய் விழுது. அந்த ஏலோஹீம்ல இருக்கிற அந்த இது ஹே என்கின்ற வார்த்தை திரும்பி அது என்ன பண்ணது, அவனை விட்டு பாவம் செய்த போது அந்த ஹே என்கின்ற வார்த்தை திரும்பி போயிடுச்சு. அதாவது அந்த ஹே என்கின்ற அந்த எழுத்துக்கு என்ன பொருள் தெரியுமா? தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. அந்த தேவனுடைய வல்லமை அந்த ஆதாமை விட்டு என்ன பண்ணது, வெளியே போயிடுச்சு. அந்த வல்லமையை அத பழைய ஆதாமின் இடத்திலிருந்து என்ன போயிடுச்சு, வல்லமை போயிடுச்சு. அந்த வல்லமையை தருவதற்கு தான் புதிய ஆதாமாகிய கிறிஸ்து வந்தார் நமக்கு. அல்லேலூயா. அந்த ஹேவை வந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அங்கே அவனிடத்திலிருந்து அந்த ஹே போனதுனால, அந்த அந்த தேவ வல்லமை போனதுனால அவன் மரணத்தை பெற்றுக்கொண்டான். இந்த ஹே உள்ள வந்ததுனால நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அந்த பழைய ஆதாம் வந்து அந்த சாப்பிடக்கூடாது என்கின்ற அந்த பழத்தை சாப்பிட்டதுனால என்ன போயிடுச்சு, தேவ வல்லமை கடந்து சென்றது. போயிட்டதுனால அவன் வந்து என்ன நிர்வாணி என்று தன்னை அறிந்து கொண்டான். அது மட்டும் இல்லை, அவனை விட்டு போனதுனால மரணம் அவனுக்குள்ளாக உள்ள வந்தது. இந்த மரணத்தை ஜெயித்தவர் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அந்த ஹே உள்ள வந்ததுனால தான் உங்களுக்கு அது என்ன ஆனது அப்படின்னா அந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. பழைய ஆதாமினால பாவம் உள்ள வந்தது, புதிய ஆதாமினால நித்திய ஜீவன் நமக்குள்ளாய் வந்தது. அல்லேலூயா. அந்த மரணம் போனது, நித்திய ஜீவன் உண்டானது. சரி, சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் தன்னை அழைப்பதற்கு முன்பாக, தேவன் அழைப்பதற்கு முன்பாக அவருக்கு என்ன பேரு? அபிராம் அப்படின்னு சொல்லி இது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து நம்ம அந்த ஹாம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் வந்து என்ன பண்ணுறோம், எழுதுகிறோம். ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா HAN அப்படின்று போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு வந்து ஆபிரகாம் அப்படின்ற அந்த H வந்து இல்லாத இருக்கும். ஆபிரகாமுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம், ஹாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஹே என்கின்ற வார்த்தை அங்கே வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ திபரா உங்களுடைய ஸ்பெல்லிங் சொல்லுங்க. RAH. அந்த ஹெச்ன்றது ஹே என்பதை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஹே என்றால் என்னவென்றால் அது தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற வல்லமை. அதாவது பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணுது, ஒருவனிடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? என்ன நடக்கும்? பலன் அடைந்து சாட்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. அந்த அந்த 120 பேர் கூடியிருந்த அவர்கள் மீது எங்க வந்தாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வந்ததும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி பூட்டப்பட்ட வீட்டில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, நேராக போய் அங்கே நின்று தேவாலயத்தில் நின்று கர்த்தரே தேவன், கர்த்தரே அது கிறிஸ்துவே, இயேசுவே கிறிஸ்து என்று என்ன பண்ணாங்க, வெளியரங்கமாய் சொன்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நாம் சுவிசேஷம் சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த ஹே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. நம்ம கொடுப்போம், வாங்கி அப்படியே பாக்கெட்டில் வச்சுன்னு போயிடுவோம். அல்லேலூயா. சரி, போன வாரம் எனக்கு வந்து பாஸ்டர் வந்து சொல்லும்போது
எல்லாரையும் வாங்கி போகிறீங்க, எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா அப்படின்னு தான் நான் அந்த வாரம் பார்த்துட்டு நான் யாருக்குமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நான் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்தோடு இருந்தேன். நான் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த 2 நோட்டீஸையும் எடுத்து அப்படியே கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த 2 நோட்டீஸை ஏதோ ஒரு நோட்டீஸாவது யாருக்குன்னா வந்து என்ன, இந்த ட்ராக்ஸ் யாருக்குன்னா வந்து என்ன பண்ணணும், கொடுத்துடணும் அப்படின்னு பேக்கெட்டில் வச்சுன்னு போனேன். அந்த பேக்கெட்டில் இருக்குது, நானே கூட மறந்துட்டேன். அந்த பேக்கெட்டில் இருக்கிற அந்த நோட்டீஸ் மேலே வந்ததும் ஒரு சகோதரர் எங்கள் கம்பெனியில் வந்து, சார் ஏதோ ஒரு பேப்பர் மேலே வந்துடுது சார், அது என்ன அதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். அல்லேலூயா. நான் பார்த்தது, நான் ஆண்டவர் இடத்துல என்னன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன், இன்னைக்கு யாருக்குன்னா ஒருத்தருக்காவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அந்த கரெக்டு, இது 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 உங்களுக்காகவே தான் என்ன பண்ணி இருந்து வந்துக்குது, மேலே வருது. அல்லேலூயா. கரெக்டாக சொல்றாரு, மேலே வருது அப்படின்னு அப்படியே எடுத்தேன். இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்துட்டேன். அல்லேலூயா. நமக்கு வந்து ஒரு தாகம் இருந்தோமானால் கர்த்தர் வாய்க்க செய்திருவார். நாம் மறந்துட்டா கூட, பாக்கெட்டில் வச்சு மறந்துட்டா கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை வெளியில் கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தார்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் மறந்துட்டா கூட என்ன பண்ணுவார், அப்படியே கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் எனக்கு கொடுத்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அவர் எப்படி தெரியுமா, அவர் வந்து ஃபுல் பிராமின், அவர் கேட்டவர், ஃபுல் நல்ல பெரிசாக ஒரு நாமத்தை போட்டு கொண்டு இருந்தவர். அவர் அது கொடுத்ததும் என்ன பண்ணார்னா, அதை பவ்யமாக வாங்கி அதை பார்த்துட்டு நான் வீட்டில் போய் படிக்கிறேன்னு சொல்லி பேக்கில் வச்சுக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டு எப்படி ஆயெல்லாம் செய்திருவார். நாம் மறந்துட்டா கூட ஆண்டவர் மறவாதார். அல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவன். அல்லேலூயா. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஏலோஹீம் அப்படின்னா எல் ஹீம் என்று சொல்லுவேன். ஏலீம் என்று, ஏலீம் என்று என்ன, ஏலீம்னா என்னது, ஏலீம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுக்கலாம். 12 அதாவது ஈச்ச மரங்கள் இருந்த அந்த நீரூற்றுக்கு பேர் தான் என்னது, ஏலீம் அப்படின்னு சொல்லி. ஏலீம் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஏல் ஹீம் அப்படின்னு சொல்லி இது ஒருமையில் போயிட்டுருக்கோம். எல் அப்படின்னா தேவன், அது திருத்துவமானவர். நாமளும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், 3 கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இதில் இந்த பன்மை, அந்த ஒருமையில் பன்மையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதுதான் ஹே என்கின்ற வார்த்தை. அல்லேலூயா. அவர் மூவருக்குள்ளாக ஒன்றாக இருக்க ஒரே தேவனாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார். அல்லேலூயா. அவருடைய சாயலின்படி நாம் படைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கிறோம்? ஆவி, ஆத்துமா, சரீரமாக இருக்கிறோம். அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்டோமா இல்லையா? ஆனால் மூவரும் நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? ஒன்றாதான். அவங்களும் எப்படி தாங்கிறாங்க இப்படின்னு சொல்லி நாம் வந்து அப்படியே மனசை தேத்திக்கலாம். கரெக்டு தானே? கரெக்டு தானே? அவங்களும் எப்படி தானே, நானும் பிதாமையும் எப்படி இருக்கிறோன்னு சொல்லி சொன்னார் இயேசு கிறிஸ்து. ஒன்றாக இருக்கிறார். ஆண்டவர் ஒன்றாக இருந்தார். அல்லேலூயா. அவர் ஒன்றாக இருந்ததுனால தான் கொலேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வேகமாக டைம் வேகமாக போகுது. அல்லேலூயா. 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். கொலேசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம். அப்போ மூவரையும் ஒன்றாக இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னது, அவருக்கென்று என்னென்னலாம் சிருஷ்டித்தார்னு இந்த ஒரே வசனம் சொல்லிது போதும். அல்லேலூயா. இந்த ஒரு வசனம் என்ன பண்ணுது, எல்லாமே சொல்லுது. என்னென்ன சொல்லுது, ஒன்று அப்படியே சொல்லுங்க பிரதர், வேகமாக கொஞ்சம் சொல்லுங்க. பரலோகத்தில் என்னென்னலாம் இருக்குது சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, தெய்வ தூதர்கள் இருக்காங்க. சொல்லுங்க வேகமா, டைம் போயினே இருக்குது. அல்லேலூயா. நித்திய கிரீடம் இருக்குது, ஜீவ கிரீடம், பிரதருக்கு கிரீடம். அப்புறம் இங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒன்று போனது மேல் ஜீவ விருட்சகம், கேருபீன்கள். கரெக்ட், வெரி குட். அப்புறம் மறைவான மன்னா. அல்லேலூயா. வாசஸ்தலங்கள் சூப்பர். அல்லேலூயா.
கர்த்தர் உங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரலோகத்தில் இவெல்லாம் பூலோகத்தில் உள்ளது நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு 100% நல்லாவே தெரியும். அல்லேலூயா. காணப்படுகிறவைகள் கண்ணுக்கு தெரியுது எல்லாமே ஆண்டவர் தான் சிருஷ்டி. காணப்படாதவைகள்னா காற்று, துரைத்தனம், அதிகாரங்கள். அல்லேலூயா. என்ன அப்படின்னா காணப்படுகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. 40 மைக்ரான் உள்ளது தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு 40 மைக்ரானுக்கு கீழே போயிடுச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு தான் மைக்ராஸ்கோப் வச்சு பார்க்குறது, எலக்ட்ரோ மைக்ராஸ்கோப் வச்சு தான் வந்து என்ன பண்ணுறது. இப்போ இந்த கொரோனா வைரஸ்லாம் வந்தது, நமக்கு நேரடி கண்ணில் பார்த்து முடிஞ்சுதா? இல்லை. புரியுதுங்களா? அப்போ காணப்படாதவைகளை கூட கர்த்தர் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சிருஷ்டிப்பின் தேவன். படைப்பின் ரகசியம் என்ன அப்படின்னா அவர் காணப்படாதவைகளை, அது மட்டும் இல்லை, சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆட்சியாளர்களை படைத்தது யார் தான்? ஆண்டவர் தான். சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்தனங்கள், பாஸ்ட் வந்து சொன்ன துரைத்தனங்கள் ஆனாலும், அல்ல துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், எல்லாவற்றையும் படைத்தவர் யாரு? அவர் தான். அல்லேலூயா. அப்போ அந்த ஒருமையில் பன்மை என்னவென்றால் அவர் ஒருமையில் இருந்திருப்பார். அதாவது 3 தெய்வமாக இருந்திருப்பார். அந்த ஹே வரும்போது அந்த ஹே வந்து என்னென்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹே என்பதற்கு வந்து என்னென்னா தேவனுடைய வல்லமை, அதாவது தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதுக்கு வந்து ஹே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஹேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் சேர்க்கிற அந்த வல்லமையை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, மூன்றாவது வார்த்தை நம்ம படிச்சிட்டோம். இந்த 2வது வார்த்தை வந்து என்ன அப்படின்னா, சரி, நான் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு பொருள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? அதாவது ஒன்றுக்கு அதை ஒரு அந்த நம்பர், நியூமரிக்கல் நம்பர் 1க்கு வந்து தேவனை குறிக்கும், 2 வந்து பிரிவை குறிக்கும், 3 வந்து உயிர்த்தெழுதலை குறிக்கும், 4 வந்து கிறிஸ்துவை குறிக்கும், 5 தேவனுடைய வல்லமையை குறிக்கும், 6 என்ன மனிதனை குறிக்கும், 7 அதுதான் சம்பூரணத்தை குறிக்கும். அல்லேலூயா. 1 எதை குறிக்கும்? தேவனை குறிக்கும். 2 பிரிவை குறிக்கும். 3 எதை குறிக்கும் என்றால் உயிர்த்தெழுதலை குறிக்கும். 4 இயேசுவை குறிக்கும். 5 தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. இந்த ஏலோஹிமில் எத்தனை வேர்டு எத்தனை லெட்டர் இருக்குது? அதனால தான் தேவனுடைய வல்லமை, எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி அவருடைய வல்லமை வெளிப்படுகிற இடம். அல்லேலூயா. 6வது வந்து மனிதனை குறிக்கும். 7 வந்து என்னன்னா பரிபூர்ணம். அதே அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நியூமரிக்கலாக கூட வந்து அப்போ முதல் எழுத்துக்கு எதை குறிக்குது? தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவனை குறிக்கிற அந்த தேவன் எவ்வளவோ பெரியவர் என்பதை நாம் அப்படியே உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் வந்து அந்த ஹே சேர்ந்ததுனால ஒருமையில் பன்மை. இது வந்து அந்த பைபிளில் இருக்கிற அந்த எபிரேய வார்த்தைகளிலே வந்து பார்த்திங்கன்னா ஒருமையும் அது பன்மையான வார்த்தையா ஒருமையான வார்த்தையா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான வார்த்தை எதுன்னா இதுதான். அதுதான் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? நீ கண்டே பிடிக்க முடியாது. நான் வந்து பன்மையில் இருக்கேன்னா ஒருமையில் இருக்கேன்னான்ட்டு. மூவரும் எப்படி இருக்கிறாங்க? ஒரே தேவனாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை, இந்த 5 ஆகமத்தை யார் எழுதினாங்க? அல்லேலூயா. மோசே எழுதினார். மோசேக்கு வந்து அப்போ ஆண்டவர் மோசே எழுதினார் இல்லையா? மோசேயின் இடத்துல வந்து பேசினார் இல்லையா? எந்த லாங்குவேஜில் தான் பேசியிருப்பார் ஆண்டவர்? நான் திக்கு வாய் உள்ளவன், நான் மந்த புத்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறார் இல்லைங்களா? எப்படி திக்கு வாய்னா, அவர் இருக்கும்பொழுது முதலாவது அவங்க பிறந்தது வந்து குழந்தையாக இருக்கும்போது எபிரேயது அரண்மனையில் வளர்க்கப்பட்டதுனால அங்கே வந்து என்ன, அது எகிப்திய மொழி. புரியுதுங்களா? ஈஜிப்த் மொழி. அங்கிருந்து எங்கே ஓடிட்டார் அவர்? மீதியான் தேசத்துக்கு. அங்கே மீதியானிய மொழி. புரியுதுங்களா? மீதியான மொழியிலிருந்து திருப்பி எங்கே கொண்டு வர்றார் ஆண்டவர்? அப்போ பேச முடியுமா? உங்களை எட்டு போய் 40 வருஷம் எங்கேயோ காணாத இடத்துல கொண்டு போய் போட்டாங்க. அங்கேருந்து நீங்கள் திருப்பி வரீங்க, தமிழ் பேசுங்கன்னா தத்தா புத்தான்னு என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் திக்கு வாயு உள்ளவன். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஏன் வந்து திக்கு வாய்? அதுக்கு தான் நான் உன் வாயா இருப்பேன்னு சொல்கிறாரு. நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே நான் அறிந்திருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒரு சொல் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன். முதலாவது நாம் பார்த்தோம் படைப்பின் ரகசியம், இரண்டாவது ஒருமையில் பன்மையே அந்த ரகசியத்தை பார்த்தோம், மூன்றாவது அவருடைய அளவற்ற வல்லமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 32 அதிகாரம் 27வது வசனம் வேகமாய் வாசிக்கலாம். எரேமியா 32:27. இதோ இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய அளவற்ற வல்லமை, அதனால செய்யக்கூடாத காரியம் உண்டோ என்று கேட்கிறேன். அப்ப எல்லாமே அவரால் என்ன பண்ண முடியும்? கொலைசியர் 1:14 சொல்லப்பட்டது, சகலமும் அவருக்கென்றும் அவர் மூலமா என்ன பண்ணப்பட்டது? உருவாக்கப்பட்டது. அப்ப அளவற்ற வல்லமை, அதாவது அன்லிமிட்டெட் பவர் ஆண்டவரிடத்தில் இருக்குது. ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் என்னது? லிமிட்டெட் பவர். ஆனால் கர்த்தரிடத்தில் இருக்குது அன்லிமிட்டெட் பவர். இப்போ நம்ம இங்கே இந்த கரண்ட் வந்து இவ்வளோ தான் எடுக்க முடியும், இவ்வளோ வோல்ட்டு தான் எடுக்க முடியும்னு சொல்லி வீடுகளுக்கு இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இவ்வளோ வோல்ட்டு தான் எடுக்க முடியும் அப்படின்னு. ஆனால் கர்த்தரிடத்துலேருந்து அன்லிமிட்டடாக நம்ம வாங்கலாம். நம்ம கேட்டிங்கன்னா ஆண்டவர் பவரை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அன்லிமிட்டெட் பவரை ஆண்டவர் தருகிறார். சங்கீதம் 147:5வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 147:5வது வசனம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுள்ளவருமாய் இருக்கிறார். இது கன்னடದಲ್ಲಿ ಯಾರಾவது ಒಬ್ಬರು ಓದಿರಿ, ಅದು ಲಕ್ಕಿ ಬ್ರದರ್. ಕೀರ್ತನೆಗಳು 147:5. ನಮ್ಮ ಕರ್ತನು ಯಾರು? ದೊಡ್ಡವನು. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தனது பெரியவர், தொட்டவனும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் பெரியவன், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கர்த்தருடைய அளவற்ற வல்லமை, அன்லிமிட்டெட் பவர் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலன் உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவுக்கு அளவில்லாதது என்று சொல்ல, அவர் பவருக்கும் அளவு கிடையாது, அவருடைய அறிவுக்கும் என்னது? ஏன்னா அவர் தான் வந்து ஞானத்தினுடைய ஊற்று. த சோர்ஸ் ஆஃப் விஸ்டம் ஹூ இஸ் மீன்ஸ் த எலோஹிம். அல்லேலூயா. த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஹூ இஸ் மீன்ஸ் அல்மைட்டி காட். அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து தான் ஞானம் ஏன்னா அவர் தான் ஊற்று. அல்லேலூயா. அவர் தான் வந்து அறிவினுடைய காரியம். பாஸ்டர் வந்து அடிக்கடிக்கு சொல்லாரு, நான் குறைஞ்சது தான் படிச்சிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் இருந்தேன். காரணம் என்ன? அவருக்குள்ள என்ன இருக்கிறாரு? அந்த சோர்ஸ் ஆஃப் விஸ்டம், அதாவது அந்த ஞானத்தினுடைய ஊற்று அவருக்குள்ள இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? சுரந்துக்கினே இருக்கும். அப்படியே அதை அள்ளி எடுத்துட்டா கூட திருப்பி சுரக்க ஆரம்பிச்சிடும். திருப்பி அள்ளி எடுத்தால் என்ன பண்ணும்? புரியுதுங்களா? இப்போ அந்த டார்ச்சோட இது உங்களுக்கு தெரியுதா? இங்கேருந்து அது வரைக்கும் போகிறதுக்கு அவ்வளோ ஞானம் தான் நமக்கு ஆண்டவர் தான். அங்கே போன பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஞானம் தருவார். அப்போ அங்கே போக முடியும். அது கூட அங்கே இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்தபடி இப்போ இருக்கிறீங்களா? இல்லை. வேதத்தில் இன்னும் நிறைய என்ன பண்ணியிருக்கிறீங்க? தேறி இருக்கிறீங்க. வேதத்தில் இருக்கிற மறைபொருள்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டு இருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த அளவற்ற வல்லமை, அளவற்ற அந்த அவருடைய அதாவது அறிவு, அளவற்ற அவருடைய ஞானத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? தந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அது மட்டுமல்ல, நாம் முதலாவது பார்த்தோம்
ஆண்டவர் படைப்பின் ரகசியத்தை அவரிடத்தில் இந்த ஏலோகிம் வைத்திருந்தார். இரண்டாவது ஒருமையில் பன்மையின் ரகசியத்தை அவர் வைத்திருந்தார். மூன்றாவது அளவற்ற வல்லமை அவரிடத்தில் வைத்திருந்தார். த மிஸ்ட்ரி ஆஃப் அன்லிமிட்டெட் பவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக ஆண்டவர் வந்து அதிகாரத்தை வைத்திருக்கிறார். வச்சிருக்கிறாரா இல்லையா? அதிகாரத்தை வச்சிருக்கிறாரா இல்லையா? எப்படி வச்சிருக்கிறார் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேளுங்க. எப்படி வச்சிருக்காரு? அதிகாரத்தை வச்சிருக்கிறார் தானே ஆண்டவர். எப்படி அப்படின்னா வாயில வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது நீங்க வாயிலிருந்து அதிகாரம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, எப்படி வச்சிருக்கிறான்னு சொல்லி வேதத்தின்படி நாம் பார்ப்போம். ஒன்று என்னென்ன முதலாக இஸ்ரவேலின் ராஜாவாக ஆக்கப்பட்டது யாருன்னா நம்முடைய சவுல். புரியுதுங்களா? சவுல் இடத்திலிருந்து நீ என்ன பண்ணு, போய் என்ன பண்ணுங்க, தாவீது மேல என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு என்று இது தீர்க்கதரிசியாக சாமுவேலுக்கு சொல்றாரு. அவர் போயிட்டு என்ன பண்ணாரு, தைல கொம்பை வார்க்கிறாரு. புரியுதுங்களா? வார்த்ததும் அவர் மீது தேவ ஆவியானவர் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரத்தினுடைய ரகசியம் என்னவென்றால், ஒருவனை தள்ள முடியும், ஒருவனை உட்கார வைக்க முடியும். முடியுதா இல்லைங்களா? தானியேல் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அவருடைய அதிகாரத்தினுடைய வல்லமை என்ன அப்படின்னு சொல்லி. மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும். அதிகாரத்தின் ரகசியத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே அந்த கொலைசீர் 1:14 பார்த்தோம் இல்லைங்களா? அதிகாரங்களானாலும் துரைத்தனங்களானாலும் யாருக்கிட்ட தான் இருக்குது? அவரிடத்துல தான் இருக்குது. அந்த அதிகாரத்தை யார் தான் தர்றது? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறாரா? தந்திருக்கிறார் தானே. என்ன தந்திருக்கிறார் அந்த அதிகாரம்? பக்கத்தில் கேளுங்க. என்ன தந்திருக்கிறார் உங்களுக்கு அதிகாரம்? என்ன? அல்லேலூயா. நோய்களை குணமாக்குகிற அதிகாரம். அல்லேலூயா. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை. இந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். சுவிசேஷத்தை, பேய்களை ஓட்டுகிற அதிகாரம், நோய்களை குணமாக்குகிற அதிகாரம், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, தந்திருக்கு. அப்போ அதிகாரத்தை அவனுக்கு பிரியமானவருக்கு தருவது யாருடைய சித்தமாக இருக்கிறது? அவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. 5ஆவதாக நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் அப்படியே வாசிக்கலாம். அவர் நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் எது இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதாவது ஏலோகிம் என்பது அதாவது நியாயமான நீதிபதி என்று இன்னொரு பொருள் அங்கு படுகிறது. அல்லேலூயா. என்ன அப்படின்னா, அவர் நீதியும் நேர்மையும் நீதியும் நியாய தீர்ப்பையும் உடைய தேவனாயிருக்க. த மிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்குது ஆங்கிலத்தில். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, அந்த அதிகாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும்போது என்ன அப்படின்னா, ஆண்டவர் அழிக்கிறதுக்காக வரல, உருவாக்க தான் என்ன பண்ணாரு, அதை நிறைவேறுது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் தான் கிறிஸ்துவின் பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை அப்படியே என்ன பண்ணாரு, நிறைவேற்றினார். ஆண்டவர் ஒன்றும் என்ன பண்ணல. அவங்க கேட்குறாங்க, ஒரு ஸ்திரீயை கொண்டு நிறுத்தி இது கல் எறியலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணோம்? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு?
இரக்கம் பாராட்டினார். அவங்கள கல்லெறிய சொல்லலை, ஒன்னே ஒன்று தான் கேட்டார். அவர் எவ்வளோ பெரிய அவருடைய ஞானத்தின் ஊற்று என்பதை அங்கே விளங்கும். அல்லேலூயா. இப்போ ஒருத்த வந்து உங்களை வந்து தப்பில் அகப்படும்படி உங்களை சிக்க வச்சுட்டாங்க. ஆண்டவர் அதை அருமையாக விடுவித்து கொண்டு வருவார். அது யார் என்றால் அதுதான் ஆண்டவர், அந்த ஏலோஹிம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை உருவாக்கினவர் தான் அது. அவர் உருவாக்கினவருக்கே நம்ம சொல்லித்தர முடியுமா? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து. நியாயப்பிரமாணத்தை உருவாக்கினதே அவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்டயே போய் நம்ம போய் இப்போ அந்த இது கேள்வி கேட்க முடியுமா? இவங்க கேள்வி கேட்டவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? நம்முடைய நம்ம சாதாரணமாக சொன்னால் அவங்கெல்லாம் எல்போர்டுங்க. எல்போர்டுனா புரியுதுங்க தானே? நியாயப்பிரமாணத்தின் ஊற்று அவர் தான், ஞானத்தின் ஊற்று, அறிவின் ஊற்று, சகலத்தையும் படைத்தவர். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை உருவாக்கி தந்தவரே யார்? ஆண்டவர். அவர்கிட்ட போயிட்டு கல்லெறியணும் அப்படின்னு தான் என்ன பண்ணார்? யார் உங்களிடத்துல பாவம் செய்யலையே அவன் முதல்ல கல்லெறி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா அவங்களுடைய பாவத்தை எழுதினார் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. கீழே எழுதினார்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எதை எழுதினார் தெரியுமா? இப்போ இந்த சகோதரன் இதை செய்தார், நம்மளது எழுதினார், நம்ம குட்டு வெளிப்பட்டு போகுது அப்படின்னு சொல்லி கல்லை என்ன பண்ணிட்டான்? போட்டுட்டு ஓடிட்டான். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை உருவாக்கினவரே யாரு? கர்த்தர். நீங்கள் அந்த 10 பிரமாணங்களில் பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய் இதை செய்யாத. எதை செய்ய சொன்னார்? எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. அவர் அப்பேற்பட்ட தேவன். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. புரியுதுங்களா? அந்த நியாயாதிகிட்ட போயிட்டு நீங்கள் போய் நிற்கும்போது அவருடைய ஞானம் வெளிப்படுமா இல்லையா? அல்லேலூயா. அவர் 12 வயதிலே அந்த வேத அறிஞர்களுக்கு, வேதப்பாறைகளுக்கு, அங்கிருந்த ஆசாரியர்களுக்கெல்லாம் என்ன பண்ணார்னா விளக்கம் கொடுத்தாரா இல்லையா? அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த உலகத்தில் அவருக்கு தாய் தகப்பனாக இருந்த யோசேப்பும் மரியாளும் தேடிக்கின்னு போகிறாங்க. அவர் கூட்டத்தில் இருப்பார்னு சொல்லி பார்த்தா இவர் தேவாலயத்தில் இருக்கிறாரு. நாங்கள்லாம் அவங்க அப்பாவும் அம்மாவும் தேடுறோமே, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதை என்ன பண்ணார்? திருப்பி அவங்க கூடவே என்ன பண்ணார்? போனார். அல்லேலூயா. அப்போ ஞானத்தை போதிக்கிற இடத்துல போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஆண்டவரே ஏன் எனக்கு இதை செய்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. காரணம் இல்லாமல் அதாவது அவருடைய சித்தம் இல்லாத இந்த முடி கூட விடாதுன்னு சொல்லப்பட்டது. உங்களுடைய முடிகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குதா? அப்போ அறவழிக்கையானவங்க முழு வழிக்கையானதெல்லாம் யாருடைய சித்தம்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. அறவழுக்க முழு வழிக்க ஆனதெல்லாம் யாருடைய சித்தம்? யாருடைய சித்தம்? முடி கொட்டு வச்சு பிரதர் இல்லை, அது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய இது இல்லாமல் இது கூட, இந்த முடி கூட கீழே விடாதான். அல்லேலூயா. அப்போது இந்த முடிக்கே ஆண்டவர் அப்படி இருந்தா நம்மை குறித்து எப்படி இருக்கும்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசை. கரங்களை உயர்த்தி பாடலாமா? அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசை. கடைசியாக நம்முடைய வேதத்தை வாசிக்க போகிறோம். கடைசி வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் மெம் என்று, அதனுடைய மெம் என்றால் தண்ணீர், வாட்டர். அல்லேலூயா. சரி, தண்ணீருக்கு பல அர்த்தங்கள் உண்டு. நீங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 5:26 வாசிக்கலாம். வேகமாக வாசிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஜாஸ்தி ஆகும். நானும் இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாவின் பிள்ளைகள் மேல். எபேசியர் 5:25-26. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக 26வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அதை திருவசனத்தை கொண்டு
தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. போதும் போதும். இந்த தண்ணீர் முதலாவது அர்த்தம் என்ன அப்படின்னா திருவசனத்தை குறிக்கிறது. அவருடைய தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அவருடைய வார்த்தை என்ன பண்ணோம் அப்படின்னா அவர் செய்ய நினைத்தது செய்துட்டு தான் வெளியே அவர் பேசிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம இருதயத்தில் போய் அது செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை போய் நிற்கும். அல்லேலூயா. அப்போ அவருடைய தேவனுடைய வார்த்தை குறிக்க. ரெண்டாவது என்ன என்றால் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். போதும். ரெண்டாவது அர்த்தம் என்னவென்றால் தண்ணீருக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. ஒன்று தேவனுடைய வார்த்தை, ரெண்டாவது தண்ணீர்னா என்னது? ரட்சிப்பு. மூன்றாவது என்ன அப்படின்னா எசேக்கியேல் 36:25 வாசிக்கலாம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும். இது தூய்மையை, இந்த தண்ணீர் வந்து தூய்மைப்படுத்துகிறது, நம்மை தூய்மையை குறிக்கிறது. மூன்றாவதாக தூய்மையை. நான்காவது என்ன அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 39 வரை வாசிக்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். போதும். இந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்ப அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நீர் ஊற்றியது பரிசுத்த ஆவியான். ஐந்தாவதாக வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 22. பின்பு பளிங்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இது எதை? நித்திய ஜீவனை குடிக்கிறது. ஒன்று தேவனுடைய வார்த்தை. என்ன அநேகம் இருக்கிறது. நீங்க போய் வேதத்தில் ஆராய்ச்சி தேடி, நீங்கள்லாம் யாரு? வேதத்தில் தேறினவர்கள். அல்லேலூயா. வேதத்தில் தேறினவர்களை வேதாகம் ஒன்று சொல்லுது, பண்டிதர்கள், வேத பாரகர்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள்லாம் யாரு? வேத பாரகர்கள். போய் நல்லா தேடிக்கொள்ளுங்க. நான் 5 மட்டும் தான் சொன்னேன். தண்ணீர் ஒன்று தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது, ரெண்டாவது ரட்சிப்பை குறிக்கிறது, மூன்றாவது தூய்மை குறிக்கிறது, நான்காவது பரிசுத்தத்தை ஆவியானவரை குறிக்கிறது, ஐந்தாவது நித்திய ஜீவனை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த மெம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா தண்ணீர். அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், அப்போ ஜலத்தில் பிறகுவதை நம்ம என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுகிறார் என்றால் நம்மை சிருஷ்டிக்கிறார். அதாவது நம்மை வந்து தூய்மைப்படுத்துகிறார், ரட்சிக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இப்போ ஏலோகிம் என்கின்ற வார்த்தையினுடைய முழு பொருள் என்னவென்றால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அந்த இது காரியத்தை நீங்கள் போடலாம். ஃபர்ஸ்ட் ஆலிஃப் என்கின்றால் அது தலைவன் அல்லது தேவன் என்று அர்த்தம். லாமேட் என்றால் அது கோல், அந்த ஆசாரியர்கள் என்று அர்த்தம். யாராவது எழுதி கொள்ளுகிறவர்கள் எழுதி கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஆலிஃப் என்றால் என்னது? தலைவன், தேவன் என்று அர்த்தம். ரெண்டாவது லாமேட் என்றால் அது கோல் அல்லது ஆசிரியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது ஹே என்கின்ற வார்த்தைக்கு தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த ஆவியானவரை குறிக்கிறது. நான்காவது வார்த்தை யோட் என்று, அந்த சும்மா ஒரு கமா மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கமா இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ரகசியம் அதில் இருக்குது. என்ன அப்படின்னா எபிரேய எழுத்துக்கள் எத்தனை? எபிரேய எழுத்துக்கள் நம்ம எழுத்துக்கள் இல்லை. எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள். இந்த 22 எழுத்துலையும் இந்த யோடு இருக்குது. யோடுன்னா என்னது? கமா மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மேலே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று, இந்த மேலே அந்த லாமேட்டுக்கு மேலே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அதே போல் இது யோடு, இதுலேயும் இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்போ 22 எழுத்துலேயும் ஒன்றது. அப்போது அந்த யோடு என்கின்ற யோடுன்னா என்ன தெரியுங்களா? கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா.
யோடோட மீனிங் என்ன அப்படின்னா கரம் என்று சொல்லப்பட்டது. ஹே என்றால் தேவனுடைய வார்த்தை. மூணாவது எழுத்தினுடைய அர்த்தம் என்னன்னா தேவனுடைய வல்லமை என்று. அந்த நாலாவது எழுத்து அந்த கமா மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதனுடைய அர்த்தம் என்றால் கரம். அல்லேலூயா. ஐந்தாவது எழுத்து மெம் என்று சொல்ல. மெம்னா இப்போ நான் இப்போ தண்ணீர். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாமா? எலோஹீம் என்றால் என்ன அர்த்தம்னு சொல்லி எல்னா இது ஃபஸ்ட்டு ஆலெஃப்னா என்னது? தேவன். லாமிட்னா என்னது? ஆசாரியனாகி என்னது? பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்குது. பரிசுத்த ஆவி என்னும் கோலையும் ஆசாரியரை கொண்டு தன் கரத்தின் வல்லமையினால இயேசு என்னும் இரட்சகர் மூலமாக. இயேசுன்னா இந்த கரம் எதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய கரத்தில் ஆணி அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. இரட்சகர் மூலமாக ரட்சிப்பையும் வார்த்தையும் சுத்திகரிப்பையும் நித்திய ஜீவனையும் வழங்குகிறது. அல்லேலூயா. தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற கோல். அல்லேலூயா. கோல் என்கின்ற ஆசிரியர் மூலமாக தன் கரத்தின் வல்லமை. அந்த யோடுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, ஒரே ஒரு கமா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன எழுத்து உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, இப்படி கமா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த யோடின் மூலமாக, அந்த கரத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறார்னா, அந்த கரத்தில் அடிக்கப்பட்ட அந்த ஆணியின் மூலமாக நமக்கு என்ன தருகிறார்னா, ஒன்று அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை தருகிறார். அது மட்டும் சுத்திகரிப்பை தருகிறார், நித்திய ஜீவனை தருகிறார். அப்ப ஏலோஹிம்னா என்ன அர்த்தம்? தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற கோலையும் ஆசாரியரை கொண்டு தன் கரத்தின் வல்லமையினால் நமக்கு இயேசு என்னும் இரட்சகர் மூலமாக ரட்சிப்பையும் வார்த்தையும் சுத்திகரிப்பையும் நித்திய ஜீவனையும் என்ன பண்ணாரு? ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப ஏலோஹிம்னா என்னது? இப்ப நீங்க சொன்னது அப்படியே திருப்பி சொல்லுங்க, வேற எதுவுமே இல்லை. தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற கோல் என்கின்ற ஆசாரியரை கொண்டு கரத்தின் வல்லமையினால நமக்கு இயேசு என்கின்ற என்னும் இரட்சகர் மூலமாக ரட்சிப்பையும் வார்த்தையும் சுத்திகரிப்பையும் நித்திய ஜீவனையும் தருகிறார். அப்ப அந்த ஒரே வார்த்தையில இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது ஏலோஹிம்னா. ஆண்டவர் இந்த ஒரே ஒரு வார்த்தையில, இந்த முதல் வார்த்தை எதுக்காக? அந்த வார்த்தையிலே என்ன இருக்குது? சகலமும் இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு அவர் என்ன பண்ண போறாரு? நமக்கு ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுக்க போகிறார் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதி நிற்கலாமா? அப்படி எழுதி நிற்கலாம். ஏலோஹிம் அப்படி எழுதி நின்று. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே. நின்னடிமை நின் மகிமை ஒன்று மாத்திரமே என் ஆசையே. நின்னடிமை நின் மகிமை ஒன்று மாத்திரமே என் ஆசையே. மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமை உள்ள ஏலோஹீம், உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையில எங்களை எவ்வளோ வல்லமை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையில எவ்வளோ மறைப்பொருள்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே.
உம்மை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய உன்னத கரம் எம்மாத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் வல்லமையினால எங்களுக்கு ரட்சிப்பையும் தேவ வார்த்தையும் சுத்திகரிப்பையும் நித்திய ஜீவனையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவனே, எமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஏலோகிம் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருடைய சிரசின் மீது வந்து அமரும்படி வேண்டி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.